சேவா பாவ் और सादगी அதாவது சேவை மனப்பான்மையும் எளிமையும். டிப்பணி லிக்கியே. துலாயி வித்யா அதாவது சலவை கலை கல்வி எது வேணால் சொல்லலாம். சீக்னா கற்றுக்கொள்ளுதல். ஜிஸ் பிரகார் எந்த மாதிரி காந்திஜி சேவா துவாரா சேவையின் மூலமாக லோகோங்கே நிக்கட் மக்களின் அருகில் ஆனா சுரு கர்னே லகே வர ஆரம்பம் செய்யத் தொடங்கினாரோ உசி பிரகார் அதே மாதிரி சாதகிக்கு ஓர் எளிமையின் பக்கம் ஓர் பி பக்கமும் உன்கா அவருடைய ஜுக்கான விருப்பம் ஈடுபாடு படா உயர்ந்தது. துலாயிகா கர்ச்சு அதாவது அந்த சலவை செய்யக்கூடிய செலவை குச் ஜியாதா கொஞ்சம் அதிகமாக மாலும் படுத்தாத்தா தெரிய வந்தது. தோபி பி அந்த துணி துவைப்பர் வாஷர்மேனும் நியமித்த ரூப்சே குறிப்பிட்ட வடிவத்தில் சரியான சமயத்தில் கப்படா ந லாத்தாத்தா துணி கொண்டு வராமல் இருந்தான். தொஹ்ரா கர்ச் அதாவது கர்ச் 2 மடங்கு லகுதாத்தா தோன்றியது. காந்திஜிக்கு இது காந்திஜிக்கு வியர்த்த மாலும் ஹுவா பயனற்றது வீண் என்று தோன்றியது. இஸ்லியே ஆகையால் கர் பர்ஹி வீட்டிலேயே கப்படே துணி தோனேக்கி சலவை செய்வதற்கு ஷுரு ஆத்துக்கி ஆரம்பம் செய்தார். துலாயி வித்யாக்கி அந்த துணி துவைக்கக்கூடிய அந்த கல்வி பாட புத்தகத்தை படுக்கர் படித்துவிட்டு தோனா துவைக்க சீக் லியா கற்றுக்கொண்டார். அவர் மேலும் அப்பனி பத்னி கோபி தன்னுடைய மனைவிக்கும் சிக்கா தியா கற்பித்து கொடுத்தார். இசுசே காம் கா குச் பார் பட் கயா இஸ்லியே இசுசே இதனால் காம் கா குச் பார் வேலை சுமை கொஞ்சம் பட் கயா உயர்ந்து விட்டது. பர் ஆனால் மனோரஞ்சன் ஜியாதா ஹோத்தாத்தா மனோரஞ்சன பொழுதுபோக்கு அதிகமாக இருந்தது. பகல் முதலில் ஜோ காலர் உனேங் தோயா எந்த ஒரு காலரை அவர் துவைத்தாரோ உசே வே கபினகி பூலே தே அதை ஒரு பொழுதும் கபினகி பூலே தேன அவர் அதை ஒரு பொழுதும் மறக்காமல் இருந்தார். உஸ்மே அதில் கல்ஃப் ஜியாதா தா அதாவது சுருக்கம் அதிகமாக இருந்தது. இஸ்திரி பூரி கரம் ந தி அந்த இஸ்திரி பெட்டி அயன் பாக்ஸ் முழுமையான சூடாக இல்லாமல் இருந்தது. இந்த காரணத்தால் காலரில் இருந்த கல்ஃப் ஜிர்தா ரகுதாத்தா காலரில் இருந்த சுருக்கம் அப்படியே இருந்தது. மித்ரோங்கே பீச் நண்பர்களுக்கு இடையில் மஜாக் சாதன் மஜாக்னா பரிகாசத்திற்கு உரிய ஒரு சாதனமாக ஆனார். அவர் மேலும் பூச்னேப்பர் போலே விசாரித்தவுடன் சொன்னார் கி தோபிக்கி குலாமி அதாவது வாஷர்மேனுடைய அடிமைத்தனம் உனேங் பசந்து நகித்தி எனக்கு பிடிக்காமல் இருந்தது. எப்போவுமே அடுத்தவங்க கையவே எதிர்பார்த்து பழகிட்டு அவங்க வரலைன்னா அந்த டைமுக்கு நமக்கு கோபம் வரும். எல்லாமே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. வீடு துடைக்கிற லேடி வரலைன்னா அப்படி தான் அவங்க நேரத்துக்கு வரலையே, துணி துவைக்கிறவங்க வரலைன்னா நமக்கு டென்ஷன் ஆகும். ஆனால் நம்ம வேலை தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வேலையை நம்மளே செஞ்சுட்டா எந்த டென்ஷனும் இல்லை, உடம்பு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் உண்மை. காந்திஜி துலாயி கலாமி அதாவது சலவை கலையில் இத்தனே நிபுண் பன் சகே இவ்வளவு திறமையானவராக ஆகியிருந்தார். கி கோக்லே கே துப்பட்டை கோக்லே உடைய துப்பட்டை பர் இஸ்திரி லகாக்கர் இஸ்திரி போட்டு அதுக்கு பிரமான் பத்திரபி பாயாத்தா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் பெற்றிருந்தார். சாரான்ஸ் லிக்கியே காந்திஜி கா காம் காந்திஜியுடைய வேலை யத்யபி ஒரு கால் டீக் சல் ரகாத்தா சரியாக நடந்து கொண்டு இருந்தது. ஃபிர்பி இருந்த போதிலும் உனேங் காம்சே சந்தோஷ் நஹீதா உனேங் அவருக்கு காம்சே வேலையில் சந்தோஷ் நஹீதா சந்தோஷமில்லை, திருப்தி இல்லாமல் இருந்தது. மண்மே மனதில் இந்த மந்தன் சிந்தனை சல்தா ரகுதாத்தா
சென்று கொண்டு இருந்தது. கி ஜீவன்மே வாழ்க்கையில் அதிக் சாதகின மிக எளிமையானவராக ஆனி சாகியே ஆக வேண்டும். அவர் மேலும் குச்சினா குச்சு ஏதாவது ஷாரீரிக் சேவா காரிய உடலால் சேவை காரியங்கள் ஹோனா சாகியே செய்ய வேண்டும். சன்யோக் தற்செயலாக ஏக் தின் ஒரு நாள் ஏக் ஒரு அப்பங்கு கோடி அங்கஹீனமான குஷ்டரோகி காந்திஜி கே கர் ஆப் பகுஞ்சா காந்திஜி உடைய வீட்டை வந்து அடைந்தார். காந்திஜி உசே அவனுக்கு ஏக் அவனை ஒரு கம்ரேமே ரக்கா அறையில் வைத்தார். உஸ்கே ஜக்மோங்கோ அவருடைய காயத்தை தோயா கழுவினார். அவர் சுஷ்ரூஷா கி பணிவிடை செய்தார். உஸ்கே பாத் அதன் பிறகு உசே அவனுக்கு கிர் மிட்டியோங் கே சர்க்காரி அஸ்பதால் மே பேஜ் தியா அதாவது லேபரர் இன்டெண்டட் லேபரர்னு சொல்லுவாங்க. அந்த அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பேஜ் தியா அனுப்பி வைத்தார். காந்திஜி கே மன்மே காந்திஜி உடைய மனதில் யஹு ஹுவா இவ்வாறு இருந்தது, இது இருந்தது. யஹ் ஹுவா கர்த்தா ரஹா இது இருந்து கொண்டே இருந்தது. கி யதி ஏசா கோயி ஸ்ருஷூஷா இந்த மாதிரி ஒரு பணிவிடை செய்வதற்கான காம் வேலை மில்தா ரஹே தோ கிடைத்தால் அச்சா ஹோ நன்றாக இருக்கும். இஸ் விசார் சே இந்த எண்ணத்துடன் எக் சோட்டே சே அஸ்பதால் மீ ஒரு சிறிய மருத்துவமனையில் காம் கர்னே லகே வேலை செய்ய தொடங்கினாள். அஸ்பதால் கே காம் சே மருத்துவமனை வேலையால் காந்திஜி கே மன்கோ காந்திஜி உடைய மனதிற்கு சாந்தி மிலி அமைதி கிடைத்தது. ரோகி சே ஹால் சால் பூச்கர் நோயாளியிடம் அவனுடைய நிலைமையை பூச்கர் கேட்டறிந்து டாக்டருக்கு சம்ஜாத்தே புரிய வைத்தார். அவர் மேலும் டாக்டர் ஜோ தவா பத்தாத்தே எந்த மருந்தை சொல்கிறாரோ உசே அதை தயார் கர்க்கே தேத்தே தயார் செய்து தேத்தே கொடுத்திருந்தார். இஸ் காரியத்தை இந்த காரியத்தால் காந்திஜி துக்கி ஹிந்துஸ்தானியோங்கே துக்கம் கொண்ட கவலை கொண்ட பாரத மக்களின் நிக்கட் நெருங்கிய சம்பந்த்மே தொடர்பில் ஆனே லகே வர தொடங்கினார். அனுபவ் இந்த அனுபவம் உனேங் ஆகே சல்கர் இன்னும் ஒரு படி மேல் போய் அதாவது ஒரு ஸ்டெப் மேலே போய் படா உபயோகி சாபித் ஹுவா இது மிகவும் உபயோகமானது என்று நிரூபிக்கப்பட்டது. போர் உத்தம் கே அந்த போவர் யுத்த சமயத்தில் காயலோங்கி காயமடைந்தவர்களுக்கு சுஷ்ரூஷாமி பணிவிடையில் அவர்களுக்கு பணிவிடை செய்தல் ததா மற்றும் தூசரே ரோகியோங்கி மற்ற நோயாளிகளுக்கு சேவா டகல்மே பணியில் உனேங் படி சகாயத்தா மிலி அவருக்கு மிகவும் உதவி கிடைத்தது. இஸ் பிரகார் இந்த மாதிரி சேவா துவாரா சேவையின் மூலமாக சாதகிக்கு ஓர் எளிமையை நோக்கி உன்கா அவருடைய ஜுக்காவ் படா ஈடுபாடு உயர்ந்தது. யத்யபி காந்திஜிக்கு ரகன் ஷகன் காந்திஜியுடைய பழக்க வழக்கங்கள் சுருமே ஆரம்பத்தில் டாட்வா பாட் கீர்த்தி ஆடம்பரமாக இருந்தது. பரந்து ஆனால் உஸ்கா மோஹ் அந்த மோகம் உனேங் அப் நகி ஹுவா இப்பொழுது இல்லாமல் இருந்தது. இஸ்லியே ஆகையால் கர் குருகஸ்தி கா கர்ச் அதாவது வீட்டு குடும்ப செலவு கம் கர்னேக்கே விசார்ச்சே குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கர்பர்ஹி வீட்டிலேயே கப்படே தோனேக்கி துணி துவைப்பதற்கு ஷுருஆத் கி ஆரம்பம் செய்தார். இசுசே இதனால் கேவல் கர்ச்சிஹி நகி பச்சா அதாவது செலவு மட்டும் மீதியாக குறையவில்லை. பச்சான இசுசே இதனால் கேவல்ன மட்டும் கர்ச்சிஹி நகி பச்சா செலவு மட்டும் மீதமாகவில்லை. பல்கி மாறாக மனோரஞ்சன் பி ஹுவா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் நிகழ்ந்தது. மனோரஞ்சன் பொழுதுபோக்கு. ஏக் பார் ஒருமுறை கோக்லே தக்ஷிண ஆப்பிரிக்காமி ஏக் பார் ஒருமுறை கோக்லே
தக்ஷிணாப்பிரிக்கா में தென்னாப்பிரிக்காவில் மகத்துவபூர்ண பாஷன் தேனே வாலே தே ஒரு சிறந்த சொற்பொழிவை கொடுக்க இருந்தார். உன்கே அவருடைய துப்பட்டே மேம் அவருடைய மேல் அங்கி அது துப்பட்டான்னு பேரு சல்வரேங் படித்தி சுருக்கங்கள் ஏற்பட்டு இருந்தது. அவர் இஸ்திரி கர்னேக்கி ஜருரத்தி அதை இஸ்திரி போடுறதுக்கான ஒரு தேவை இருந்தது. தோபிக்கே யகாங் இஸ்திரி கராலேனா சம்பவ் நாத்தா தோபிக்கே யகாங் அந்த வாஷர்மேனுடைய இருப்பிடத்தில் இஸ்திரி கராலேனா இஸ்திரி போடுவது நிகழக்கூடியதாக இல்லாமல் இருந்தது. காந்திஜினே கஹா காந்திஜி சொன்னார் ஜரா மேரி வித்யா கோபி கொஞ்சம் என்னுடைய கலையையும் ஆஜ்மா லீஜியே சோதித்து பாருங்கள். ஆஜ்மா அப்படின்னா சோதித்தல், பரிசோதனை செய்து பாருங்கள். கோக்லேஜி போலே கோக்லேஜி சொன்னார் துமாரி வக்காலத் பர் உன்னுடைய வக்கீல் தொழிலில் நான் விஸ்வாஸ் கர் சக்தாகும் நம்ப முடியும். பர் இஸ் துப்பட்டே பர் இந்த மேல் அங்கி மேல் துமாரி துலாயி கலா உன்னுடைய சலவை கலையை பிரயோக் நான் ஹோனே தூங்கா அதை உபயோகப்படுத்த நான் விடமாட்டேன். தும் இசே ஜலா டாலோகே இதை நீ எரித்து விடுவாய். ஜான்தே ஹோ யஹ் கித்னா அமூல்ய ஹை உனக்கு தெரியுமா இது எவ்வளவு விலை மதிப்பு அற்றது என்று. சம்டைம்ஸ் நம்மளே பார்த்தா அயன் பண்ணுவோம், அப்போ பார்த்தா ஒரு டைமில் கறி போயிடும், வாசமெல்லாம் அடிக்கும். அதுக்கு நம்ம அவங்ககிட்டே கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு பணம் கொடுத்த மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்சால் நம்மளே செய்யலாம், நம்மளா தெரியலன்னா அப்புறம் அவங்கள தான் நம்ம எதிர்பார்க்கணும். காந்திஜினே நம்ரதா கே சாத் காந்திஜி பணிவுடன் தாக்னா படனே தேனேக்கி ஜிம்மேதாரி லி அதாவது தாக்னா வடு களங்கம் படனே தேனேக்கி ஏற்படாமல் இருப்பதற்கான ஜிம்மேதாரி பொறுப்பை எடுத்துக்கொண்டால் இஸ்திரி கர்னேக்கி அனுமதி மிலி அந்த அயன் பண்ணுவதற்கான அனுமதி கிடைத்தது. பாதுகோ பிறகு உன்கி குஷல்தாக்கா அவருடைய திறமை குஷல்னா திறமைன்னு அர்த்தம். திறமைக்கு ஒரு பிரமான் பத்திரன்னு சர்டிஃபிகேட்டும் உனே மிலா அவருக்கு கிடைத்தது.